Hello students, welcome to GA Maths, Chapter 11 Integral Calculus, Exercise 11.11, Question number 2ல third subdivision. அதை வந்து நம்ம ஐன்னு எழுதியிருக்கோம். Let I equal to integral of this function. Okay. So இது என்ன டைப்பில் இருக்குது? நமக்கு ஒரு நியூமரேட்டரில் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த லீனியர் ஃபங்க்ஷன் நியூமரேட்டரில் இருக்கிறத எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? therefore 2x plus 3 எடுத்து என்ன எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்? a into, ரைட், ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன்ஸில் பண்ண மாதிரி a into டிஃபரன்சியேஷன் d by dx ஆஃப் இந்த டினாமினேட்டரில் ரூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ரூட்டை போட்டுறாதீங்க, ரூட் இல்லாமல் அந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனை மட்டும் இங்கே எழுதிக்கங்க. ஓகே, ப்ளஸ் பி. ஓகே, இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் இதோட டிஃப்ரென்சியேஷன் எப்படி வரும்? அதுக்கு நமக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 2x, ரைட்? அண்டு இந்த 4xயில் வந்து எக்ஸுக்கு 1, ஸோ 4ன்னு வந்துடும், ரைட்? ப்ளஸ் பின்னு வந்துடும். இப்போது லெஃப்டில் நமக்கு என்ன இருக்குது? 2x + 3 இருக்குது. கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்ணி நம்ம ஏபியோடைய வேல்யூஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், எக்ஸ் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் லெஃப்டில் வந்து 2 இருக்குது, ரைட்டில் வந்து எக்ஸ் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே இருக்குது 2a இருக்குது, ரைட்? ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டோம்னா, கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு a வந்து என்ன வந்துடுது? 1 வந்துருச்சு. ஓகே, அண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் கம்பேர் பண்ணிடலாம். லெஃப்டில் கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு என்ன இருக்குது? 3 இருக்குது. ஓகே, 3 இருக்குது ஈக்குவல் டு, ரைட்டில் கான்ஸ்டன்ட் டேர்ம் எங்கே இருக்குது? a into 4, ரைட்? 4a. இன்னொரு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? இந்த b. ஸோ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். பின்னு எழுதிட்டு இப்போ வந்து ஏயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 is equal to 4 into a வந்து 1, ரைட்? ப்ளஸ் b. அப்போ b is equal to இந்த 4 லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க, 3 minus 4, ரைட்? ஈக்குவல் டு -1. ஏபி வேல்யூவை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அந்த ஈக்குவேஷன் 1ல். b is equal to -1. இப்போது அந்த therefore that 2x plus 3 என்ன ஆயிரும்? 2x plus 3 is equal to ஏக்கு வேல்யூ போட்டுக்குங்க. ஏ வந்து 1 தான், அதை எழுதலைனாலும் பரவாயில்ல. 2x plus 4 plus b. ப்ளஸ் பிங்கிறது என்னது? -1, ரைட்? இதை இப்போ நம்ம ஐயில் போட போகிறோம். therefore இது வந்து ஈக்குவேஷன் 1 வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ வந்து therefore this I ஈவன் இன்டெக்ரல் என்ன ஆயிரும் நமக்கு? இன்டெக்ரல் என்ன நமக்கு? இன்டெக்ரல் 2x plus 3 டிவைடட் பை ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் 4x plus 1 dx. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நியூமரேட்டரில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இதை வந்து 2x plus 4, அதாவது 1 into 2x plus 4ன்னு இருந்துச்சு. ஓகே, 2x plus 4 minus 1 by root of x square plus 4x plus என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? இந்த 2x plus 3க்கு இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, dx. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு இன்டெக்ரல்ஸை அதை பிரிச்சிடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் இன்டெக்ரல் வில் பி 2x plus 4 divided by root of x square plus 4x plus 1 dx. ஓகே, minus integral 1 by root of x square plus 4x plus 1 dx. ஓகே, இப்போ ஃபஸ்ட் இன்டெக்ரல் என்ன? இந்த டைப்பில் நம்ம இப்போ பிரிச்சிருக்கிறதுபடி நமக்கு வந்து இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுடைய டிஃப்ரென்சியேஷன் அங்கே இருக்குது. ஸோ இந்த டைப்புக்கு வந்து, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுடைய டிஃப்ரென்சியேஷன் நியூமரேட்டரில் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது, ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த டைப்பில் இருந்தால் integral of f dash of x by root of f of x dx is equal to 2 into root of f of x plus c, right? இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் இப்படி தான் வரும்.
வேறு ஒன்றும் வராது. 2 இன்ட்டு இந்த ரூட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே வந்துடும். அதுதான் ஃபஸ்ட் இன்டெக்ரல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னை வந்து நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம்? நெக்ஸ்ட் ஒன்று சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸாக இந்த டினாமினேட்டரில் அந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதை வந்து நம்ம எழுதிட போகிறோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை. ரைட்டு, இப்போ இதை எழுதிக்கலாம் நம்ம. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அது என்ன நம்பர்? அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குல்ல, இந்த 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இந்த 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. 4/2 is 2, 2 ஸ்கொயர் இஸ் 4. இந்த 4 தான், இந்த 4ஐ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க, அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிடுங்க. அந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ளஸ் 4 மைனஸ் 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம 3 டேர்ம்ஸை தனியாக எழுதிக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம் அண்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த 4ஐ இதோட கம்பைன் பண்ணிடுங்க. அப்புறம் ஆல்ரெடி இருந்த கான்ஸ்டன்ட், அந்த மைனஸ் பண்ண கான்ஸ்டன்ட், அது ரெண்டையும் கம்பைன் பண்ணிடுங்க. 1 மைனஸ் 4 இஸ் -3. இது ஸ்கொயராக எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயருடைய ரூட் வந்து எக்ஸு அண்ட் 4உடைய ரூட் வந்து 2, நடுவில் இருக்கிற சைன் வந்து ப்ளஸ்ஸு, அதனால் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு இதை எழுதிடுவீங்க. 3 எப்படி எழுதிடுவீங்க? மைனஸ் √3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ரைட், இப்போ இங்கே அதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஐ இப்போ என்ன ஆயிருது நமக்கு? 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 மைனஸ் இன்டெக்ரல் 1 ரூட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √3 ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகே, ஸோ இது என்ன டைப்பில் இருக்குது, என்ன ஃபார்முலா? இங்கே நமக்கு இன்டெக்ரல் ஃபார்முலா எழுதிக்குவோம். எழுதிட்டு இந்த செகண்ட் இன்டெக்ரலுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இங்கே நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. இதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிட்டு செகண்ட் டேர்மில் மைனஸ் இருக்குது, ஸோ அதை எழுதிட்டு லாக் ஆஃப், இப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. அதனால் மாடுலஸ் போட்டுட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 முதல்ல எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் ரூட் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிறது என்ன? அங்கே நமக்கு இது திஸ் ஒன். ரைட், இதுதான் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அதனால் டைரெக்டாக அதை அப்படியே எழுதிடலாம் நம்ம. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் த integration of the given function. இந்த டைப்பெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப்புக்கும் செகண்ட் டைப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப்பில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து log of mod of x f of xன்னு வரும். இங்கே வந்து 2 into root of f of xன்னு வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.